வெல்கம் பேக் அவர் ரஞ்சனி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் அல்வா தான் இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். இதுக்கு நான் இங்கே கிடைக்கிற இதை மாதிரி ஆரஞ்சு கலரில் நீளமான கேரட்டை கழுவி தோல் எடுத்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சர்க்கரையும் ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இங்கே பஞ்சாபில் கிடைக்கிற இந்த பச்சை கலரில் இருக்க பால் பாக்கெட் தான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக அவ்வளோ கேரட்டையும் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக் பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம திருவி எடுத்து வச்சுருக்கோம்ல அவ்வளோ கேரட்டையும் இதில் போட்டு மெதுவாக பொறுமையாக அந்த நெய்யும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இதை மாதிரி நெய்யும் கேரட்டும் நல்லா வெந்து வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கல பால், அந்த பாலையும் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாலும் நம்ம சேர்த்துருக்க நெய் கேரட்டு அவ்வளவும் நல்லா இதை மாதிரி வதங்கி வர நேரத்தில் திரும்ப நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இதை மாதிரி பாலும் கேரட்டும் நல்லா வெந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிடும். திரும்ப நீங்கள் விட்டுறாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அல்வா செய்கிறதுக்கு முக்கியமான ஸ்டேஜே இந்த நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறது தான். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பால் அவ்வளோ வற்றி கேரட்டு நல்லா வெந்து இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கல சர்க்கரை அதையும் அந்த ஏலக்காயும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு இதை மாதிரி இலக ஆரம்பிக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் நம்ம அல்வா செய்கிறதில்ல. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை இலகி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் நல்லா கிண்டிவிட்டே இருங்க. அல்வா செய்கிறதுக்கு பொறுமையே நம்ம அதை எவ்வளோ பக்குவமாக செஞ்சு எடுக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. அதனால் பத்திரமா கவனமாக செய்யுங்க. இப்போ அந்த தண்ணி அவ்வளோ வற்றி இதை மாதிரி ஒரு ஸ்டேஜில் கலரே மாறிடும். இப்படி நீங்கள் இரும்பு கடையில் செய்கிற மாதிரி கலரே அவ்வளோ அழகாக மாறி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் அல்வாவுக்கு ருசி கூட்டுறதுக்காக நெய் சேர்க்குறோம். நான் இது கூட திரும்ப 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் அல்வாவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்வா இந்த கலரில் பர்ஃபெக்டாக ரெடியாகி வரும். இப்போ உங்களுக்கு நீங்கள் அதை எடுத்து கிண்டி பார்த்தீங்கன்னா பேன்லேயும் ஒட்டாமல் இவ்வளோ அழகாக சாஃப்டாக வரும். இதுதான் நம்ம செஞ்சுருக்க பர்ஃபெக்டான ஹல்வா பக்குவம். இப்போ இதுக்கு இன்னும் நம்ம ருசி சேர்க்கறதுக்காக கொஞ்சம் பேனில் நெய் விட்டு என்கிட்ட திராட்சைப்பழம் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் எது சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் கேஷ்யூ நட்டு எது இருந்துச்சுனாலும் அதையும் கட் பண்ணி தாளித்து எடுத்து இதை மாதிரி மறுபடியும் கிளறி விட்டு ஒரு பவுலில் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம ஹல்வா ரெடி. இந்த நியூ இயருக்கு இதை மாதிரி டேஸ்ட்டாக ஹல்வா செஞ்சிங்கன்னா யாரும் பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் விரும்பி வீட்டில் சாப்பிடுவாங்க. ஃபேமிலியோடு நீங்களும் நியூ இயரை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இந்த அல்வா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்